வரவேகானே வெகுதங்கும்பியோ வெகுதங்கும்பியோ மகனே 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 காட்டிற்கு போன கண்மணி அந்தியாயோ வீட்டிற்கு வரவும் காணே வீட்டிற்கு வரவும் காணே வெகுதே கும்பியோ மகனே 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 காட்டுது துன்பம் பற்றி இன்பயிரெல்லாம் எரியுதையோ ஓட்டமாய் சீக்கிரமாய் என்னுயிரே ஓடிவாடா 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 நான் பெற்ற என் மகனே ஓடிவாடா மகனே 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 படபோன மகள்
இறைவா, ஜெகதீஸ்வரா, பரமேஸ்வரா என்று மொழி அடிமுகொண்ட எஜமானிட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தேன். அத்தருணத்தை அழைப்பதாக அறிந்து உடனே ஓடோடு சென்று அந்த புண்ணியவானே, தங்களுக்கு அடியால் நமஸ்காரம், என்னை அழைத்தம் என்னவென்று தெரிவுகள் சுவாமி. சந்தி, உன்னை அழைத்த தெரிவிக்கிட்டேன், கவனமாக கேள். இங்கே சந்தர்மதியாக படம் நடிக்கும் தாமரை செல்வி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறோம். ஹலோ, இதில் மைக்கில் போட்டு விடுங்க. அதிகாலையிலிருந்து அன்னை பராசக்தியை வேண்டிக் கொண்டு எனது எஜமாட்ட பணிகளை செய்ய துவங்கினேன். அந்த சமயம் என்னை அழைப்பதாக அறிந்து உடனே ஓடோடு சென்று காலகண்ட புண்ணியவானே, தங்களுக்கு அல்ல நமஸ்காரம், என்னை அழுத்தம் என்னவென்று தெரியுங்கள் சாமி என்று சந்தி, உன்னை அழுத்தகம் தெரிவிக்கின்றே, கவனமாக கேள். இன்று நம் வீட்டில் தேதி ஆகையால் காற்றுக்கு சென்று காரை பிரண்டே முன்னே முசை திருப்பிலாம் சேகத்து வர வேண்டும் என்று சொன்னார் சுவாமி. தாங்கள் சித்தையின் பாக்கியம் இதோ சென்று ரெண்டு சிறுதரம் சென்றேன். சந்தி, நில்லடி, நீ எங்கு செல்லுகிறாய்? காற்றுக்கு சென்று விட்டால் வீட்டுள்ள வேலை எடுத்து வியாபாரம் செய்தாய். ஆகினால் உன் மகளை போக சொல்லி என்று சொன்னார் சுவாமி. என்ன வார்த்தை தெரிவித்தீர்கள்? நான் அர்த்தம் பெற்றெடுத்த என் செல்ல மகளை காட்டுக்கு அனுப்புகிறாய். எவ்வளவோ கொண்டாடினேன். முடிந்தால் அனுப்பிவை, இல்லை என்றால் முடியாது என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எட்டு செல்லடி என்றார். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நான் பெற்ற மகனுக்கு ஆறுதல் சொல்லி வெளியனுப்பி வைத்தேனே. எப்படி எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது உளுத்திப்படை கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் அன்பு ஒளிபெருக்க சகோதரர் அண்ணா அவர்களுக்கும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடக கலா ரசிகர்கள் அத்தனை பேர்களுக்கும் உள்ளம் பணிந்து நன்றி கலந்த வணக்கம். உன்னை காட்டில் கழுப்பும் போது என் உயிரில் பாதி அனுப்பினேன். உன்னோடு அனுப்பிய ஒரு பாதி போக மறு பாதி உயிர்களுக்காக வைத்துக் கொண்டு அம்மா, தங்கள் மகன் தானே இதை வந்து விட்டேன் என்று உனக்கு என்னோடு கலந்த தெல்லமுதை சொல்ல இந்த பாவி என்கார்கள் கேட்டுவிட்டால் போதுமடா என் செல்வமே. எங்கேடா என் கண்ணே, எங்கேடா நான் கண்மணியே உணரு அன்னையின் பெண் மனது, 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 காண்பதற்கே துடியாய் துடிக்கிதடா மகனே, காண்பதற்கே துடியாய் துடிக்கிதடா.
கண்மணியே உனது அன்னையின் பெண் மனது காண்பதற்கே துடியாய் துடிக்கிதடா மகனே, காண்பதற்கே துடியாய் துடிக்கிதடா. முடியவில்லை மகனே, உன்னை பிரிய என்னால் முடியவில்லை. கண்மணியே உனது மனது காண்பதற்கே துடிக்குதடா துடிக்குதடா. அத்தை பூத்தார் போல் ஒரே ஒரு மகன், அன்பு மகன், ஆத்தி மகன், பாச மகன். அம்மா எனக்கு வயிறு பசிக்கிறதே தாயே என்று அவரை கேட்டாரா? இல்லையே, ஆற்றலோடும் மடக்கத்தோடும் கேட்டானே. கண்ணே தேவதாசா, நீ கானகத்திற்கு சென்றது கூட இந்த பாவிக்கு வருத்தமில்லையப்பா. வாழ்ந்தேனும் பறிக்கு வந்தான் விட்ட மகன் இன்று பசியோடு சென்றானே என்ற ஒரே ஒரு கவலை தாய்க்கு. இறைவா, பசியோடு சென்ற என் பாலகன், என் பச்சிலம் குழந்தை அந்த கானகத்தில் எப்படி திருக்கிட்டானோ நான் என்ன செய்வேன்? எதிலைத்து போன மகள், எதிலைத்து போன மகள், எத்தனை தூரம் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வர மகன் வர தானே தானே. அன்னமென்றூத பாலல், அன்னமென்றூத பாலல் என்ன பயணம் சென்றானோ. அன்னமென்ற அழுத மோனன் என்ன மாய்மனம் சென்றானோ. அன்னமென்ற உத பாலல், அன்னமென்றூத பாலன் என்ன பயணம் சென்றானோ. சின்ன வயதுள்ள எங்கள், சின்ன வயதுள்ள எங்கள் கண்மணியானமை, சின்ன வயதுள்ள எங்கள் கண்மணியானமை இருளடைந்த பெருவனத்தில், திருமணந்த அடர்வனத்தில், இருளடைந்த பெருவனத்தில், இருளடைந்த பெருவனத்தில் ஒருவனாக மகன் வர காணே. தாயே தயாபரி, தயல்வாழ் ஒருக்கெல்லாம் தலாகின்ற அளவு கருணாகரி, கடை கண்ணழகி, காந்தச ரூபிணி. அம்மா, யாருக்கு என்ன திங்கு செய்திருந்த பாவி, எனக்கு அவன் தான் துணை, அவனுக்கு நான் தான் துணை. எங்கள் இருவருக்கும் இந்த உலகத்தில் உன்னை விட்டால் இருக்கிறீர்களைய தாயே, உன்னை நீ இருக்கிற குப்பி வேண்டுகின்றேன். நான் பெற்ற மகனுக்கு ஒரு தீக்கு நேரக்கூடாதம்மா. கற்பகமே உனையில் நீ துணையாரம்மா, கற்பகமே உனையில் நீ துணையாரம்மா, கற்பகமே உனையில் நீ துணையாரம்மா. நீயே கதியென போட்டு என்னை கல்வாரம்மா. அம்மா, கற்பகமே உனையில் நீ துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவரே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறன் உடையவரே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவரே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவரே, ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவரே, ஆனந்த
அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைபடி வாய் திகழும் திருக்கோவிலிலே பராசக்தி இந்த இளை மீது இரக்கம் காட்டி விட்டாயா அம்மா? அதோ அந்த வருவோர் சத்தம் கேட்கிறது. அப்படிதானம்மா என் செல்வ மகனை அனுப்பி வைத்தேன். என் மகன் வருவான், என் மகன் வந்துவிட்டே இருப்பான், அழைத்து வருகின்றேன். ஆனால் என்னையும் என் மைந்தனை விட்டு பிரிந்து சென்ற எனது கணவர் எங்கு இருக்கின்றாரோ, எப்படி இருக்கின்றாரோ இந்த பாவிக்கு தெரியவில்லையே. ஆண்டவனே, அவர் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்க வேண்டும் அம்மா, நலமோடு இருக்க வேண்டும். நெஞ்சோ
நினைவு நினைவிலும் தெரிவது அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் அதிகாலை போனவன் அந்தரவாகி வரவில்லை என்று என் மனம் தவிக்கின்றதே. கண்ணே, நீ பசியோடு சென்றாயே, உன் அழகு திருமுகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஆயிரம் கூர்மையான வாள்களும் என்னை வெட்டி பிழப்பது போல் இருந்ததடா நான் வெட்டையில் செல்வமே. கண்ணே, அரசால பிறந்த மகள் என்று பசியோடு சென்றதை நினைக்கும் பொழுது உன்னை விட்டால் வேறு நாது இல்லையடா இந்த பாவைக்கு. நான் என்னப்பா பாவம் செய்தேன், நான் என்னையா பாவம் செய்தேன். ஊருமில்லை நாட்டிலே, உறவுமில்லை வீட்டிலே,
இருப்பதெல்லாம் சொல்லவோ வார்த்தை இல்லை. நான் ஊமையாய் பிறக்கவில்லை, உணர்ச்சியோ மறையவில்லை. என் தங்கமே உனது மேனி தாங்கினோன் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை. இவருக்கோ இறைவன் தந்தான். அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு. அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் ஒன்று. ஆற்று வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும். ஆற்று வெள்ளம் தானே ஓடும், ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும். சொந்தம் அந்த நேரம் நாள் வரும் வேண்டும். 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி சொல்லும் 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. இன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி. துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி. பாடும்போது வருவோர்கள்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். பாடும்போது வருவோர்கள்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம். வார்த்தை ஏதும் இல்லை என்ற மௌனத்தாலே நன்றி சொல்வோம். 4 பேருக்கு நன்றி. 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி செல்லும் 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேருக்கு நன்றி. சாமி நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சாமி. அகத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? மாலை அணிவித்த
அனைத்து கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்தார்களே ஒளிபெருக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் இருக்கும் தம்பி பேர் என்ன அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம நாடகத்தை எடுத்து அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவஞானம் நல்லா இருக்கையா? உனக்கு எப்படி கண்ணு தெரியும்? உன் மகன் எப்படி இருக்கா? என்ன பிடிங்க? உன் மகன் நன்னா இருக்காளா? சேமமா இருக்காளா? பெரியவளா வந்துட்டாளா? இதுக்கு அதை கேட்குறேன். வயசுக்கு வந்துட்டாளான்னு அதை ஏன் கேட்குறேன்? நாங்க தானே அவளுக்கு செய்யணும். எல்லா காரியமும் நாங்க தானே செய்யணும். மாப்பிள்ள நன்னா இருக்கீங்களா? உன் தங்கை எப்படி இருக்கா? சதா நேரம் என்னை கேட்டுருப்பாளே, காரணம் என்ன தெரியுமோ? நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சவா, பள்ளிக்கூடத்தில் படிச்சவா. அதனால சதா நேரம் கேட்டுருப்பா. அர்ஜுனா குழந்தை நன்னா இருக்காளா? சுயேட்சமா இருக்கணும். குழந்தை எப்படி இருக்கா? உங்களை கூப்பிட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு பாளே, நன்னா இருக்கணும். அந்த அங்கலாசிபுரி புண்ணியத்தில் சேமமா இருக்கணும். ஏண்டா கருப்பாய் மேனே, அந்த பிராமணனை பாத்துக்கீங்களா? வரட்டும் வரட்டும். பாருங்க ஏண்டா பாய் மேனே, என்ன அப்படி கேட்கிறாரோ? என்ன அப்படி கேட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. அவன் சொல்றதில் ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம் உண்டு? நாய் நன்றி உள்ள பிராணின்னு என்னை பத்தி வாழ்த்தி பேசிட்டு இருக்கான். ஓ, நாய் எப்படி நன்றி உள்ளதுங்கிறீங்க? எப்படி? நீ நாய் வளர்க்குற, நீ நாய் வளர்க்கையில் உன்னையே குலைக்காது, நான் வந்த குலைக்கு. அதான் நன்றி உள்ள பிராணி. ஓஹோ. ஏண்டா கருப்பாய் மேனே, வாடா வெளியே. கருப்பை மகன் கருப்பை மகன் வந்தேன் கருப்பாய் மகன், மனம் கடந்து வாரேன் கருப்பாய் மகன். கட்டி சோறு கட்டி 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 வாரி நடந்து கட்டி சோறு கட்டி 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 வாரி நடந்து வந்தேன் கருப்பாய் மகன், மனம் கடந்து வாரேன் கருப்பாய் மகன். கருப்பாய் மகன் கருப்பாய் மகன். ஆமாப்பு ஐரா வந்துச்சு. ஐரா கம்மால பணம் பிடிக்கணும். 1000 அது இப்ப எங்கடா கிடைக்குது? 2000 ரூபான்றான்டா கிலோ. கிலோ கிடைக்க அன்னைக்கு கிடைக்கும் போது எவன் திங்கல, இன்னைக்கு திங்க ஆசை வரும்போது கிடைக்க மாட்டேன். வாக்கியால் கிடக்குமாடா. அந்த சோளக்காட்டு பொம்மை நிக்குது பாரு. சோளக்காட்டு பொம்மை இல்ல, இது கள்ள குடிக்க வைக்கிற பொம்மை. என்னதான் செண்டம் இன்னைக்கு தானே திராவே 6 மாசம் கழிச்சு நாசமா போயிடுவேன். ஆமா, நான் நாசமா போறேன். நீ விதைக்கு வச்ச வெங்காயம் நீ மட்டும் நல்லா இரு. கெட்டு முட்டை சாம்பலா போயிடுவேன். ஆமா, நாங்க சாம்பலா போனா நீ என்ன சந்திரன் கட்டியாவா இருப்ப? ஏண்டா இவாளா யாரு? இவாளா மேல் குளத்தில் உதித்தவா. அப்ப நாங்க என்ன பூலோகத்துல முழிச்ச? மேல் குளத்தில் உதிக்கலடா, மிதலை குளத்தில் உதித்தவா. சோழிய முடிச்சிடும்டா விடியறதுக்குள்ள. ஏண்டா அடிச்சிடலாம். பிராமணை பச்சரிசி சாதமும் பருப்பு குழம்பு சாப்பிட்டா விளையமில்லை நினைச்சுக்கிட்டு தெரியா? அங்க உங்க பழத்தை காட்டுங்க பாப்பா. என் பழத்தை பாரு. ஆத்தாடி உன் பழத்தை பார்த்துட்டாலும் இங்க 8 கண்ணு பழத்தை பாருடா. பழத்தை பாரு. இவெல்லாம் யாரு? யாரு? பிரம்ம சத்திரியர் வைசிரியர் சூத்தன் சொல்லப்பட்ட நாள் உள்ள வரணத்தவல்ல. இவெல்லாம் முதல் குலத்தில் விதித்தவா. நீங்க இவெல்லாம் வரணஞ்சவம் பண்றதுனாலதான் இந்த லோகத்தில் மாதம் மும்மாறு மழை பெய்துண்டு. போய் சொல்லாத, எது சொன்னாலும் பொருந்த சொல்லணும். ஏண்டா ஊர்ல நிறைஞ்ச மேடையில இப்படி வந்து போய் சொல்லலாமாடா? என்ன ஒன்னே வச்சே மழை வருதாக்க? மாதமும் 6 மழை பெய்துன்னு இருக்கு. எப்படி? அதுலயும் முத மழை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மழை. வச்சுக்கோ. எதுல? இருதயத்தில் வச்சுக்கிறேன். 2வது மழை யாருக்கு தெரியும்? யாருக்கு? நீதி நெறித வரா மன்னவருக்கு ஒரு மழை. அதெல்லாம் அந்த காலம். 3வது மழை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? அதை உட்கார்ந்துருக்க வர்றா சிரிச்ச முகத்தோட புண்ணியவதி மாதகற்படி ஒரு மங்கையோருக்கு ஒரு மலை. அது மாதம் 3 மழை பெய்துன்னு இருக்குல்ல. ஆமா, அதுல முத மலை வாழ்க்கை. முத மலை யாருக்கு?
சரி மழை உனக்குன்னு சொன்னீல, இப்ப நீங்க வர்ணஜாபம் பண்றதுனாலதான் மழை வருது. நாங்க பண்றதானா மழை பெய்யுது. பேச்சு மாறக்கூடாது. இல்ல மாற மாட்டேல. ஏய் இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீ வர்ணஜாபம் இந்த இடத்துல நீ பண்ற. ஆமா. இப்ப மழை வருதா வல்லையா அனுப்ப நான் பார்க்கணும். டேய் இப்ப பெய்ய வைக்கவா? இப்பயே பேயணும். இந்த இடத்துல பெய்ய இப்ப வைக்கவா? பேஞ்சாதான் நான் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போக முடியும். தம்பி, இந்த இடத்துல பெய்யாது, வெளியே பெய்யும். ஓ கட்டடத்துக்கு வெளியில. ஆமா. ரொம்ப அறிவாளில. மழை பெய்யும்டா. எப்படி பெய்யும்? பேய வைக்க. இப்ப பெய்ய வச்சு புருவா. எப்படி? எங்களுக்கு கொடுக்கறத கொடுத்தா தானே மழை பெய்ய வைப்பான். குடுக்கறத கொடுத்தாவா? ஆமா. என்ன குடுக்கறத கொடுத்தா? 3 ஒடி பச்சரிசி. எதுக்கு? 14 நாள் காரியம். மழை பெய்யணும்னு சொல்றீல்ல? சரி. 3 ஒடி புழுங்கரிசி. எதுக்கு? கேதுக்கா? மழை பெய்யணும்னு சொல்றீல்ல? ஆமா. காய்கறிகள். எதுக்கு? 14 காரியத்துக்கு சமய பழைய பண்றதுக்கு. காய்கறிகள். சரி. மரக்கறிகள். நீ வாட்டுக்கு அந்த கறிக்கு கொண்டாந்து கொடுத்துற. சரி சரி சரி. பருப்பு வகைகள். பருப்பு வகைங்க என்னென்ன பருப்பு தெரியுமா? ஊனா பருப்பு, தூணா பருப்பு, பானா பருப்பு. பானா பருப்புனா பட்டாணி பருப்பு. ஓ பாசி பருப்பு இருக்குல்ல. பாவண்ணா பருப்பு. பாவண்ணா பருப்பு அது என்ன பருப்பு? அதான் பாசி பருப்பு. ஓஹோ அதே பாசி பருப்பு. ஊனா பருப்பு. அதெல்லாம் ஊனா பருப்பு. என்ன வெறுநாகி பிறந்தவனே நோக்கு தெரியாதா? ஊனா பருப்புனா உளுந்த பருப்பு. ஓ உளுந்தம் பருப்பா? சரி 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 சரி. மூணா பருப்பு. இப்ப தேனி என்ற வச்சா நல்லா வாங்க போறேன். என்னடா அதனால மூணா பருப்பு. ஏண்டா பொங்கல் சாப்பிடலையா? ஓ முந்திரி பருப்பா? ஆமாடா. அப்படி சொல்ற. சரி. பருப்பு வகைகள். சரி பருப்பு வகையா? சூடம், பத்தி, சாம்பிராணி, விபூதி, குங்குமம். உனக்கு நீர்மலை எடுக்கிறதுக்கு. டேய் கும்பம் வளர்க்கணும்டா. ஓ யாகம் வளர்க்கறதுக்கு. 5 தேங்காய். அது என்ன சரியா 5 தாங்கன்றீங்க? 5 தாங்கன்னா 5 இடத்த கும்பம் வளர்க்கணும். ஓ 5 கும்பம் வளர்ப்பியா? 12 வாழைப்பழம். ஆமா ஆமா நீர்மலை எடுக்கிறதுக்கு வேணும்ல மாப்ள. ஆமா ஆமா. பத்தி பேர் வைக்கிறதுக்கு. உடிச்சிக்கிறதுக்கு உண்டங்கி வேஷ்டி. ஆமா நீர்மலை எடுத்து வரும்போது வேட்டி எடுத்து கொண்டு வரணும்ல. இந்த மாதிரி அகலக்கர துண்டு. நல்ல பட்டக்கரை. ஆமா போ நீ காசு கொடுத்து வாங்கினா உனக்கு அந்த அருமை தெரியும். 101 ரூபா செக்ஷனு. அது என்ன 101 ரூபா? 101 ரூபா. அதென்ன 1 காலு. 1 தானே. 4 ரூபா செல்லாதுடாப்ப. நான் இப்ப 4 ரூபா செல்லாதா? அதனால 111 கூட வச்சுக்க. ஏன் 135 வச்சுக்கிட்ட? ஏன் 145 வச்சுக்கவே? எப்படி வச்சுக்கிற? வச்சுக்க. ஆனா நீ மட்டும் கொடுத்தா பத்தாது. இந்த கூட்டத்தில் இருக்க ஒரு அவ அகத்துக்கு போய் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போக சொல்ற. ஆமா சரி. நான் சொல்ற புறாத்தி இவா முன்னில் வைக்க சொல்லு, மழை பெய்ய வைக்கிறேன். சபாஸ்ரா. ஒரு பழமொழி சொல்லுவாங்களப்ப, உழைச்சி பிழைக்கிற 1 கோடி, ஏச்சி பிழைக்கிற 7 கோடின்னு. நம்ம ஊரா கொண்டு போய் இவனுக்கு எல்லாத்துக்கும் கொட்டணுமா? இவன் வந்து சரி ஒண்ணும் இல்ல ஆத்தா நீங்களாம் போய் எடுத்துட்டு வாங்க. இவன் இன்னைக்கு மழை மட்டும் வர வைக்காம பண்ணட்டேன். பக்காலும் வெட்டுக்கட்டை எடுத்து மண்டையில வெட்டியே வருங்க. ஏய் கொண்டாந்து வைக்க சொல்றான், மழை பெய்ய வைக்கிறேன். சரி இருக்கட்டும். நம்மளாம் எங்கடா போனோம்? நீயும் மனுஷன். ஆமா நானும் மனுஷன். நானும் மனுஷன். ஆமா மனுஷனுக்கு மனுஷன் சாமின்னு சொல்ல வச்சதாரா? அது என்னமோ நீங்க தான் உங்களை தான் சாமின்றான். கோயிலை கட்டினதாரு? கோயிலை கட்டினது கொத்தனாரு. கோயிலுக்குள்ள இருக்க சிலையை அடிச்சதாரு? சிற்பி அடிச்சிருப்பாரு. அப்ப உள்ள இருந்து மணி அடிக்கிறதாரு? உங்களை மாதிரி ஆளே மணி ஆட்டுறது. அப்ப யாரை பார்த்து கும்பிடுறேன்? உங்களை பார்த்து கும்பிடுறேன். தெய்வத்துக்கு சமமா உள்ளவா நீங்க? ஆமா. அதெல்லாம் சொல்லாத வெளியில. என்னடா அந்த காலத்துல இப்படி இருந்தீங்க. இப்ப பூரா யாரு இப்படி இருக்கா? ஏண்டா நீ எல்லாம் குளிச்சு 6 மாசம் ஆச்சு, குண்டி எழுவி 8 மாசம் ஆச்சு. நீ எல்லாம் சாமிய ஏண்டா இப்படி பேசிட்டு? நீ எல்லாம் பூஜை ஒண்ணுன்னா சாமி மசூதா கூட இருக்காதீங்க. ஏண்டா அன்னைக்கே துபாய் காலி பண்ணி போயிடும். தம்பி இவ சொன்னத இவ வச்சதாண்டா வேதம். நீங்க சொன்னதே 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், 108 மனைவிக்கானம். நேம நிஷ்ட, ஆண்டவன், சாமி, கடவுள், ஆலயம் எல்லாமே நாங்க வச்சதுதான். நீங்க வச்சது? ஆமாடா. பரவாயில்ல. அதாவது எப்படி தெரியுமா, ஐயர் நீ ஒண்ணுதான், கர்நாகமும் ஒண்ணுதான். என்னடா உண்மை? அதுதான். என்ன இந்த பாம்பு இருக்க, பாம்பு அது தனியா வீடு கட்டாது. சரி. இந்த கரையான் புத்து பாருங்க, அது கரையான் வந்து கஷ்டப்பட்டு புத்து கட்ட, இந்த பாம்பு நோகாம அதுக்குள்ள போய் இருந்துக்கிட்டு அதை திண்டு விட்டு அங்கேயே படுத்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்க நாங்க ஊர்ல வந்து வம்பாடுபட்டு வயக்காட்டில் கஷ்டப்பட்டு 100 நாளில் சம்பாரிச்சு அவன் கட்டட வேலை பார்த்து சம்பாரிச்சு கோயிலுக்கு வரியை கொடுத்து கோயிலை கட்டி உனக்கு நீ கட்ட கெடுக்கு 2 லட்சம் ஓவா உனக்கு சம்பளம் கொடுத்து
ஆமா நீ மந்திரம் ஓதுல இங்க ஊருக்கு பொங்குது அலைஞ்சிற மாதிரி அம்பி நாங்க காசு கொடுக்க நீ நோகாம தின்ட்டு போக. கும்பாபிஷேகத்துல இவா ஓதுனா தாண்டா கருடன் சுத்தம். நீ சுத்தினா கருணை இல்ல காக்கா கூட வராது அந்த இடத்துக்கு. பூடா அங்கிட்டு ஏண்டா அம்பி நம்மள எங்க வந்தோம்? நம்மளாம் மேல வனந்தரம் வந்தோம். பொறுப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? ஆமாடா. வந்த இடத்துல குழந்தை தேவதாஜ இந்த வகுத்தாளால போகும்ல. வயித்தால வாயில போகுது. என்னடா அவனுக்கு கூட வயித்தால போச்சு. ஏண்டா வகுத்தாளால நெளிஞ்சு போகும்லடா பாம்பு. அறம் கடித்து இறந்து போயிட்டா. குழந்தை இறந்த செய்தியை சொன்னா உடனே மாமே உயிரை விட்டுடுவா. உண்மையிலேயே சொல்றேன். என்னடா அந்த ஆத்தாளுக்கு அந்த கருப்பண சாமிக்கு கண்ணே இல்ல. ஏண்டா இப்படி ஒரு கல் நஞ்சகமா இருக்காது. ஏன் 7 வயசு பையன் சின்ன பையப்பா கிச்சா பையன் அருமையான பையன். அந்த பையெல்லாம் பாம்பு கடிச்சு விதி வந்து செத்து போயிட்டான். சரி இவெல்லாம் உசுரோட இருக்கானே நான் என்ன செய்வேன்? ஏண்டா ஏன்னா அந்த பாம்பு அவனை கிடைச்ச பாம்பு ஒன்னே கிடைச்சிட கூடாது. ஒரு கடினாச்சு தம்பி பாம்பு இவாள கடிச்சா பாம்பு தாண்டா சாதம். அதை சொல்லி ஏன்னா உனக்கு பாம்பை காட்டி உனக்கு தானே விஷம் அதிகம். ஏய் பாம்புக்கு எதுல விஷம்? பாம்புக்கு பல்லுல விஷம். இவ உடம்பு ஊரா விஷம். அதே நான் சொல்லி ஊர் போய் காசு அப்புறம் அப்படித்தான் இருக்கேன் தம்பி. அப்படி சொல்லாத தம்பி. என்ன கொரோனாடா இருக்கு அவர் தான் கதை தெரியும். அதை சொல்லு தம்பி இங்க வாடா. குழந்தை இறந்த செய்திய நீ தான் சொல்லணும். ஆமா நான் சொல்லி பாவத்தை நான் சம்பாதிக்க நீ வந்து தப்பிச்சு போ. காரணம் சொல்றேன்டா. என்ன காரணம்? நீங்க பாவத்தை செய்பவா. சரி இவாள் பாவத்தை போக்குவாள். நீங்க பாவம் செஞ்சிருவீங்க. சரி உங்களை ஆத்தாங்கரையோட உட்கார வச்சு எங்களை பாவத்தை புறத்தி போக்கிடுவோம். நீங்க ஆமா சரி 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 மாமியை கூப்பிடுவோம். மாமியை கூப்பிடுவோமா? நல்லா தாண்டா இருக்கு மைக்கு. இல்லடா கதவை தட்டு. ஓ கதவை தட்டுறீங்களே. செவிய பொத்திக்கோ. காதை பொத்துன எப்படா? செவிய பொத்திக்கோடா. சரி பொத்திக்கிட்டேன். பாட்டும் நானே சத்தம் இல்லாம எந்த வெறுநாய் பிறந்த வெறுநாய் பிற வாயில மட்டுமே அடிப்பேன். மாமி மாமி தங்கள் இருவருக்கும் நமஸ்காரம் ஐயா. இன்னொரு வந்து விட்டீர்கள் அப்பா. மக்களா உங்கள் பின்னே என் மைதனும் வரவே காணே. உங்கள் அழைத்து போன என் மகள் எங்கேயப்பா? எங்கேயப்பா? ஐயா 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 உங்களோட வந்து நாத்தி மகன் எங்கேயப்பா சொல்லுங்கள் ஐயா. எங்கள் மகள் லோகிதன் எங்கே வரவே காணே. எங்கள் மகள் இன்னும் இப்படி வாருங்களப்பா. நான் பெற்ற முகம் கூட வந்தானே. என்ன ஆயிற்று செய்யா? என்ன ஆயிற்று?
குழந்தை தேவதாஜம் உங்க குழந்தையா? அப்புறம் யார் குழந்தை? ஏண்டா குழந்தை அவங்க குழந்தையா? அப்புறம் உன் குழந்தையா? ஐயா என்னையா சொல்லுகின்றீர்களப்பா? மாமி நான் சொல்றேன் வருத்தப்படுறீங்களா? உங்க குழந்தையா இருந்திருந்தா அவனுக்கு ஒரு இப்படி சாதம் கொடுத்துருக்கலாம். சரி அதான் போயிட்டு போகுது, கொஞ்சம் நீராரமாவது கொடுத்துருக்க கூடாதா? என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னை அடிப்பு கொண்டு எஜமானம் சென்று கேட்டதற்கு அவர் இல்லை என்று சொல்லிவிட்டார். இந்த பாவி நான் என்னையா செய்வேன்? வலிதி செய்த பீமகள் போனானோ. மாமி காட்டுக்கு போறதுக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று சுற்று வழி, இன்னொன்று குறுக்கு வழி. இதில் எந்த வழியில் என் மகன் வருகின்றானப்பா? குறுக்கு வழியில் வந்தா கற்கள் முட்கள் விசேஷம் இருக்குன்னு சொல்லி சரி. உங்க குழந்தை கூட யார் யார் வர்றது? சேசு வாரா, வெங்கடு வாரா, ஆனந்து வாரா. நிறுத்துங்களப்பா. என் மகனை கேட்டால் யாரையோ சொல்லுகிட்டு அதோட அவசரத்துக்கு பிறந்த நாய். அபசகரமாக பேசாதீர்கள் ஐயா. கோவிந்தா என்ற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உள்ளது. ஏன் பதறீங்க? கோவிந்தாவிலே 2 வகை கோவிந்தா இருக்கு. ஆமா ஐயா. இருக்குல. அதை எப்படி சொல்லலாமா? முதல் கோவிந்தா என்ன தெரியுமா? சொல்லுங்கள் ஐயா. ஆத்துல அழகர் இறங்காரு சித்திரை மாசம் பௌர்ணமிக்கு. அப்ப பாருங்க ஆத்துல அழகர் இருக்கும்போது சொல்லுவாங்க திரி எடுக்கும்போது கோவிந்தா 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 கோவிந்தா. இது முதல் கோவிந்தா. சரி. இன்னொரு கோவிந்தா எப்படி? ரெண்டாவது ஒரு மனுஷன் ஆண்டு அனுபவிச்சு கடைசியா இறம் சுடுகாடுக்கு போகும்போது அதுதான் இந்த இப்ப நம்ம ஆளுக்கு அதே 2வது கோவிந்தா. கோவிந்தா கோவிந்தா அந்த 2 கோவிந்தாமே இல்ல. நம்ம சின்ன பேர் கோவிந்தா கூட வர்றான்னு சொல்லுவாங்க. நான் பயந்து போய் விட்டேன் அப்பா. வேற ஒண்ணும் இல்ல மாமி, பக்கத்து விட்டு கோவிந்தா இருக்கல்ல, அவன் கூட சுகமா வந்து. ஐயா என் மகன் எங்கே? என் தங்க மகன் எங்கே? என் செல்வ மகன் தான் எங்கேயோ போயிருக்கின்றான். எங்கே மகன்? என் தங்க மகன் எங்கே மகன்? என் தங்க மகன் வரவில்லை. எங்கே மகன்? என் தங்க மகன் தங்க மகன். எங்கே மகன்? என் தங்க மகள் ஏஇல்லை. எங்கே மகன்? என் தங்க மகள் தங்க மகள். காலையிலே கானகம் போனயந்தன் பாலகன். காலையிலே கானகம் போனயந்தன் பாலகன். மாலை பொழுதாகுது ஆகுது சோகக் கடல் மூழ்குது மூழ்குது. மாலை பொழுதாகுது ஆகுது சோகக் கடல் மூழ்குது மூழ்குது. பாலன் வயது சிலை போல அழகு. இளம் பாலன் வயது சிலை போல அழகு. போல
மகனை கடகத்திற்கு கேட்பேன் என்று சொல்லும் பொழுது என்னால் அடுப்பமில்லை. நான் பெற்ற மகன் பசியோடு வந்தானே, அந்த கடகத்தில் என்னப்பா நடந்தது? எதற்காக ஏதோ பேசுகின்றீர்கள்? என்னவென்று இந்த பாவைக்கு தெரியவில்லையே ஐயா. மாமி குழந்தை பதுக்குதுன்னு சொன்னேன். நான் தயிர் சாதம் கொடுத்தேன், நான் புளிச்சாதான் கொடுத்தேன். மறுத்துட்டா மாமி. வாங்க மறுத்து தோழமார்களே, நீங்கள் கொடுக்கும் சாதத்தை சாப்பிட்டால் சத்தியத்துக்கு பொங்க வந்து சொன்னேன். சொன்னேன். அப்ப காட்டில் நடக்கிற செய்தி வீட்டுக்கு தெரியாது, கூட 2 கை சேர்த்து இருந்தான் இவன் சொன்னான். ஐயா, என் மகன் அப்படி செய்ய மாட்டானப்பா. நான் பெற்ற மகனை பற்றி எனக்கு தெரியாதா என்று சொல்லுங்க மாமி. அப்ப என்ன தெரியுமா பெரிய ஆச்சரியம்? என்ன நடந்தது? வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. ஓடியதா? குழந்தை தேவதாசி இலக்குல அப்படி சொல்றா. அவன் கையால அவன் வாயில. உங்க குழந்தை இருக்காம பாருங்க, அவன் கையால அவன் வாயில. உங்க குழந்தை இருக்காம பாருங்க, ஆமா, ஆமா. அவன் கையால. ஏண்டா 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 கரெக்டா வண்டி மூஞ்சி. ஐயா, எழுந்திருங்களப்பா. என்ன, அவரை அவன் கொன்று விடாதீர்கள் ஐயா. அவரை அவன் கையால கொன்று அவன் வாயில விடுங்க. ஐயா, எங்களுடைய நிலைமையை பார்த்தீர்களப்பா. அரசாலை பிறந்த என் மகன் இன்று காடகத்திற்கு பசியோடு சென்றிருக்கிறானா? நான் இருக்கும் நிலைமையை பார்த்தீர்களா ஐயா? எதற்காக இந்த குளத்தில் எங்களை வைத்திருக்கிறான் தெரியவில்லையே அப்பா. அது என்னையா பாவம் செய்தேன்? மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. ஞானி என்ன அரசன் என்ன யாருமே விலகில்லையே. மாநிலத்தின் விதியை வென்ற மனிதன் யாரும் இல்லையே. பசியோடு இருந்தான். அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், தீர்ப்பெல்லாம் சேகரித்துக் கொண்டான். அவனை விட்டு விட்டு ஓடி வந்து விட்டீர்களே ஐயா, என்ன ஐயா நடந்தது சொல்லுங்கப்பா. காரே முன்னே முஷ்டே மாயிலே பிறண்ட எல்லாம் சேகரிச்சுட்டான். சரி, குழந்தை தேவதாசனி சேகரிச்சுட்டான். சேகரிச்சு வச்சு மாமி சரி பார்த்தா என்னென்ன சேகரிச்சிருக்கோம், என்னென்ன சேகரிச்சிருக்கோம், என்னென்ன சேகரிச்சிருக்கோம் பார்த்தாடா. பார்க்கல மாமி. காரை முன்னே முஷ்டே மாயில பிறண்ட எல்லாம் சேகரிச்சா. ஆனா குழந்தையும் சேகரிச்சா. சேகரிச்சு வச்சு சரி பார்க்கல ஏதோ விட்டுட்டானடா. அதுல இல்லடா, அதாவது சேகரிக்கல ஒன்ன மட்டும் மறந்துட்டான்.
மாமி காலே முன்னே முச்சை எல்லாம் தெரிஞ்சானா? சரி ஆனா குழந்தை ஒன்ன மறந்துட்டு ஏன் ஐயா பெற்ற தாயை பிள்ளை எங்காவது மறப்பானா ஐயா? அவன் பெற்ற தாயை மறந்தால் அவன் பிள்ளையே கிடையாது ஐயா. பெத்தது ஐயா இந்த பிள்ளை ஐயா அது எப்பா கர்ப்பசேகரிக்கல ஒண்ணு மறந்துட்டேன். நீங்கள் இருவர் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இருவர் முடிப்பதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல என்ன அறியாமல் ஏதோ பேசிக் கொள்ளுகிறீர்கள். எதுவாக இருந்தாலும் நான் பெற்றவனுக்கு நடந்ததை சொல்லுங்கள் அப்பா, நடந்ததை சொல்லுங்கள் ஐயா. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, உள் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, உள் படைப்பினிலே தினமும் இது நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே என்னை படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, உன் படைப்பினிலே தினமும் இப்படி நிகழ்ச்சி மகிழ்ச்சியா. படைத்தவனே என்னை படைத்தவனே பாலும் பலமும் இருந்து வைத்து விளக்கணை தாயே, நல்ல காலம் வரும் நேரமா கதவடை தாயே. காலத்தோறு இணைமையினை கலங்க வைத்தாயே. பாலும் பலமும் இருந்து வைத்து விளக்கணை தாயே, நல்ல காலம் வரும் நேரமா கதவடை தாயே. வாழ்க்கை என்னும் ஓவியத்தில் படுத்து விட்டாயே, இந்த வாழ்க்கை என்னும் நாடகத்தில் படுத்து விட்டாயே. அதில் பாதி கதை முடியும் முன்னே திரையை விட்டாயே, அதில் பாதி கதை முடியும் முன்னே திரையை விட்டாயே. படைத்தவனே படைத்தவனே உனக்கு படைப்பினிலே தினமும் இப்படி நிகழ்ச்சி மகிழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, உன் படைப்பினிலே தினமும் இப்படி நடக்கும் நிகழ்ச்சியா. சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிடவே, சத்தியத்தை காத்திடவே தர்மத்தை நிலைநாட்டிட கொண்ட மனைவி மகள் இருவரையும் பிரிந்து சென்றாரே. மனைவி மகளையும் பிரிந்து சென்றாயே. உடல் இருக்க உயிர் இருந்தும் பயனும் இல்லையே, இந்த உடல் இருக்க உயிர் இருந்தும் பயனும் இல்லையே. பாதி உள்ளம் இருப்பதால் மறக்க முடியவில்லை, பாதி உள்ளம் இருப்பதால் மறக்க முடியவில்லையே. படைத்தவனே படைத்தவனே உனக்கு மகிழ்ச்சியா, உன் படைப்பினிலே தினமும் இப்படி நடக்கும் நிகழ்ச்சியா. படைத்தவனே படைத்தவனே படைத்தவனே. வெந்த புண்ணில் வேலையை பார்த்தவர்களை சித்திரவதை செய்யாதீர்கள் ஐயா. நன்றி அடிமுகண்ட எஜமான் உன் மகனை அனுப்பி என்று சொல்லும் பொழுது என்னால் அனுப்ப மனமில்லை. இருப்பின் எதற்காக அனுப்பி தெரியுமா? தங்களோட அனுப்பினால் கண்ணும் கருத்துமாக நான் பெற்ற மகனை அழைத்து வருவேன் என்று நான் முன்னாடி அனுப்பி வைத்தேன். நம்பியை நான் கேட்கின்றேன், அதோ வருகிறான் இதோ வருகிறான் சொல்லிகள் தவிர என் கண்ணு கெட்டியவரை நான் பெற்ற மகனை காணவில்லையே. எதுவாக இருந்தாலும் சரி என்னிடம் மறக்காமல் சொல்லுங்கள் ஐயா. நடந்ததுன்னு சொல்லுங்க. நடந்ததென்ன சொல்லுங்கள் ஐயா. விட்டதென்ன சொல்லுங்கள். உயர்குணபாலர்களே, நடந்தது உயர்குலகாரர்களே, நடந்ததென்ன சொல்லுங்கள் ஐயா. உற்றதென்ன சொல்லுங்கள். பெற்ற வயிறுதியார் பட்டினலாமா வேதகமானிய
நான் தவியாவை தாய்ப்பது தங்களுக்கு தெரியவில்லையா அப்பா? நான் பெற்ற மகனுக்கு நடந்ததை சொல்லுங்கள் ஐயா. என்ன தவறு பண்ணிட்டேன்? ராஜாத்தி வந்து எங்க காலில் விழுகலாமா? மாமி தெற்ப உன்னை மாத்திரம் சேரிக்க மறந்துட்டான். நாங்கெல்லாம் திறமா வச்சிருக்க ஆளு கொஞ்சம் தாரம் சொன்னோம். அது வாங்க மாட்டான் மறந்துட்டா மாமி. சரி தோழமார்களே மூணை முக்கிய ஒரு புற்று கரையாமுத்து அவசரத்துக்கு பிறந்த சொல்லுங்க. கரையாமுத்து வேற ஒண்ணுமே இல்லை. இல்லையப்பா, வார்த்தைக்கு வார்த்தையை மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். தாங்கள் ஏதேதோ பேசுகிறீர்கள். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். தாங்கள் சொல்லவில்லை என்றால் இந்த சண்டால் இந்த இடத்திலே உயிரை விட்டுவிடுவேன். வேற ஒண்ணும் இல்ல மாமி. அந்த புற்றுல இருந்து சரி காற்றடிச்சதா அப்ப என் கல்ல தூசி விழுந்துருச்சு. சரி. அதுக்கு மீறி இவனுக்கு தான் தெரியும். கண்ணில் தூசி விழுந்தா அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி போடா. ஓசியா தானே பண்ணி கொடுக்குறாங்க. என்னப்பா நடக்குது இங்கே? அம்மா கிச்சா பைய இப்ப தெற்பசேகரிக்க போனேன். சரி. அங்கே பெரிய கரையா முத்து இருந்தாலும் உண்மைதே. ஆமா. அது கிட்ட போனேன் பாருங்க. சரி. சரியான சூறாவளி காத்து. ஐயோ. அப்படியே தூசி துப்பிட்டு பறந்துச்சுல. அப்பா நீங்க என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. மாமி பெத்தவளுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும். இவனுக்கு என்ன தெரிய போகுது மாமி? உண்மையை சொல்லிடுற மாமி. மாமி அந்த புற்றுல வந்து நாகசர்ப்பம் வந்து உங்க மயனை ரைட் போய் பை. அண்ணாச்சி வச்சா நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ. என்னையும் தெரிவி விட்டு மகனே 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 அப்பா மகனே பாபு ஐயோ மகனே பாபு அப்பா மகனே பாபு ஐயோ மகனே பாபு கடி போரோட அப்பா மகனே பாம்பு ஐயோ மகனே பாம்பு அறிதுடி தாயோடா மகனே 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 அப்பாவும் பாராயன் அம்மாவும் மாயன் அரி குடி ஆயுடா மகனே அந்த கொடியை நாகம் தீண்டு இறக்கும் பொழுது நீ என்ன நினைத்து இறந்தாயோ எப்படி துடுதுடுத்து இறந்தாயோ என் கண்ணே
என்ன நினைத்தாயோ இப்பொழுது உன்னை மறந்து விட்டேன். இந்த பாவி அம்மாவென்று யாரை அழைப்பார்கள்? இந்த சண்டாளி அம்மா. நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தென்தமிழ் பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் தொட்டால் வணக்கும் சௌவாறு, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மணக்கும் சௌவாது சுவைத்தால் மணக்கும் தேன்பாகு தொட்டால் வணக்கும் சௌவாறு, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்ட இருந்தே நினைத்தாலும் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேந்தமிழ் பேரும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அன்பே இல்லா மானிடரா, அன்னையை இழந்தார் இளவயதில். ஐயோ, அன்பே இல்லா மானிடராய் அன்னையை பிரிந்தாய் இளமையதில் பண்பே அறியா பாவியர்கள், பழம்பே அறியா பாவியர்கள் பண்பே அறியா பாவியர்கள் வாழுகின்ற பூமியிலே நீ அறியாய். நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்காரத்தில் நான் பெற்ற செல்வம். அரசால பிறந்த என் செல்வமே, என்றாவது உன் தந்தை வந்து, அம்மா நான் பெற்ற மகனை உன்னிடம் விட்டு சென்றேனே, அவன் எங்கே என்று கேட்டான். அவருக்கு இந்த பாவி நான் என்னடா பதில் சொல்வேன்? ஐயா, உன்னை பிறந்து நான் எப்படியடா உயிரோடு வாழ்வேன்? என்னை விட்டு பிறந்த உனக்கு எப்படி அப்பா மறந்து வந்தது என் கண்ணே? தேவதாசா நந்தூருதி நரி நந்தூருதி நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில் ஆடுது, என் கண்ணில் ஆடுது. நந்தூருதி நரி நந்தூருதி
யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? நாடு நகை மடத்தி மடுத்தாய் பொறுத்து கொண்டேன். என்னிடம் கண் போன்ற கணவரை பிரித்தாயே, அப்பொழுது கூட தண்டாளி நான் பொறுத்து கொண்டேனே. எல்லாம் போனால் போகட்டும், நான் பெற்ற மகன் ஒரு மட்டும் உருண்டால் போதும் என்று எண்ணி இருந்தேன். இப்பொழுது அவனை விழுந்து விட்டேன். நான் எப்படி உயிரோடு வாழ்வேன்? யாருக்காக உயிர் வாழ்வேன்? நான் யாருக்காக வாழ வேண்டும்? இறைவா, எனக்கு கொடுத்த இந்த இன்னலை போல் இந்த உலகத்தை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் ஐயா, யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இறைவா, ஏதோ நியாயமா இதுதான் உன் சகாயமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா? எவர்க்குமே இக்கொடுமை உண்டுமா? இறைவா இது நியாயமா? இதுதான் உன் சகாயமா? இறைவா, ஏதோ நியாயமா இதுதான் உன் சகாயமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா? இனி நான் உயிர் வாழ வேண்டுமா? எவர்க்குமே இக்கொடுமை உண்டுமா? இறைவா, ஏதோ நியாயமா? இதுதான் உன் சகாயமா? மணிமுடி செங்கோலை மறந்து விட்டார், மனைவியை மகனோடு பிரிந்து விட்டார். மணிமுடிதன் கோலை மறைந்து விட்டார், மகனும் மனைவியையும் பிரிந்து விட்டார். தனிமையில் இங்கே நான் வந்து விட்டேன், தரணியெல்லாம் நீங்க பிறந்து விட்டேன். நான் தனிமையில் இங்கே நான் வந்து விட்டேன், தரணியெல்லாம் நீங்க பிறந்து விட்டேன். இறைவா, இது நியாயமா? இறைவா இது நியாயமா? இதுதான் உன் சாயமா? குறை என்ன செய்தேன் ஐயா? வேறு கொடுமைகள் அறியேன் ஐயா. முறையேதும் செய்தோம் ஐயா,
சிகாமணிகளே, என் மகன் இறந்த வார்த்தை சொல்லிவிட்டு எந்த இடத்தில் இறந்த விட்டம் தெரிவிக்காமல் ஓடிவிட்டீர்களே ஐயா. வாருங்கள் ஐயா, வாருங்கள் அப்பா. நான் விட்ட மகன் எங்கே எப்பா இறந்து கிடக்கின்றான். அம்மா, இறந்த உங்க பையனை மேல வண்டத்துல பெரிய ஆலவரிச்சியை கீழே படுக்க வச்சு அப்படியா? இலைகளெல்லாம் மேலே எடுத்து போட்டு மூடி ஒரு பெரிய பாறாங்கல் அட பாவி, என்னையா சொல்லுகின்றாய்? என் மகன் பிச்சை விடவே பாறாங்கல வைத்தேன். அம்மா, அந்த எனக்கு என்னையா பாவம் செய்தான் என் மகன்? அந்த அளவுக்கு கல்நட்டக்காரங்க இல்லம்மா. ஏன் பாறாங்கல் தூக்கி வச்சோம் அப்படின்னா, காட்டுல வந்து இப்ப கொடிய விலங்கு எல்லாம் இருக்கு. நீங்க போய் உங்க மயனை முழுதா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படி செஞ்சாம்மா. ஐயா இறக்கும் தருவாயில உங்க மயம் ஒரு விஷயம் சொன்னேம்மா. சொல்லுங்கள் அப்பா. இது வரைக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளையா பிறந்து எந்த ஒரு விதமே செய்யல. மீண்டும் அடுத்த ஜென்மத்துக்கு எங்க அம்மாவுக்கே பிள்ளையா பிறந்து இந்த ஜென்மத்துல செய்ய முடியாத போற அந்த ஜென்மத்துல செய்யணும்னு சொல்லிட்டு உயிர். ஐயா அப்படியா சொன்னான்? ஆமா. சென்று வாருங்கள் ஐயா, சென்று வாருங்கள். அரசால பிறந்த என் செல்வ மகனே, இந்த பாவியின் வயிற்றில் பிறந்து கானகத்தில் அறந்தேடி அனாதாக இறந்து விட்டாயடா. இதெல்லாம் போதாது என்று வருவரும் ஜென்மத்துக்கெல்லாம் சண்டால் வைத்து பிறப்பில் சொன்னாயா? வேண்டாமடா என் கண்ணே, வேண்டாம். மலை சாய்ந்து போனா சிலையாகலா, மரம் சாய்ந்து போனா நிலையாகலா, மலர் சாய்ந்து போனா சரா